காலை வணக்கம் மாஸ்டர்ஸ். இந்த அற்புதமான தியானம் கொடுத்த பிரம்மரிஷி பத்ரிஜிக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த மகாவத்தர் ஃபவுண்டேஷனுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பழனியப்பன் சாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. ஆஹ் நம்ம லாக்டவுன் செய்திகள், நான் அதை பத்தி தான் பேச போறேன். திருப்பியும் ஒரு சின்ன எல்லா பாயிண்ட்ஸையும் ஒரு தடவை ரீகேப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிறத நம்ம விஷயங்கள் நம்ம செய்திகளை நம்ம திருப்பி பார்க்கலாம். பத்ரிஜி சொன்ன ஒரு விஷயத்த, ஏன்னா அதை பார்த்துட்டு திருப்பி நம்மளுக்கு ஒரு தடவை கண்டினியூட்டியா இருந்தா நல்லா இருக்கும். அதுக்காக ஃபர்ஸ்ட்ல இருந்து அப்படி ஒரு பாயிண்ட்ஸ், என்னென்ன பாயிண்ட்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த கொரோனா ஸ்டார்ட் லாக்டவுன் செய்திகள் இல்லையா, அதுக்கேத்த மாதிரி இந்த கொரோனா வந்தது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அந்த சமயத்துல எதுக்கு கொரோனா வந்தது அப்படின்னா, அந்த பூமி வந்து பேலன்ஸ் பண்ணுமா, பூமி தாய் பேலன்ஸ் பண்ணுமாமா. நிறைய நெகட்டிவ்ஸ் எல்லாம் வந்த உடனே அந்த நெகட்டிவ்ஸ் போறதுக்காக, அந்த பேலன்ஸுக்காக தான் அந்த கொரோனா வந்தது. கொரோனா வந்தா என்ன ஆகும்? நிறைய பேருக்கு அப்ப விழிப்பு நிலை வந்தது. நம்ம நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, அசைவம் சாப்பிடக்கூடாது, நம்ம வந்து வெஜிடேரியனியா மாறணும் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு ரொம்ப அதிகமாவே நிறைய மக்களுக்கு போய் ரீச் ஆச்சு. அப்புறம் நிறைய பேருக்கு தியானம் போய் ரீச் ஆச்சு. கோவிட் டைம்ஸ்ல வந்து அப்பதான் வந்துட்டு ஜூம் லிங்க் எல்லாமே வந்து தியானம் நிறைய பேர் வந்து தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க. தியானத்துக்கு அந்த சமயத்துல வந்தாங்க. அப்புறம் இன்னொன்னு, அந்த சமயம் அது மெயினா அது வந்த காரணம் என்ன அப்படின்னா, உலகம் வந்து சைவ உலகமா மாறணும், எல்லாருமே தியானம் செய்ய வேண்டும், பிரமிட் யூஸ் பண்ணணும், பயன்படுத்த வேண்டும். அந்த முக்கியமான காரணம் அந்த சமயத்துல நிறைய பேருக்கு அந்த விஷயம் போய் நிறைய செஞ்சது. அதுக்காக தான் அந்த சமயத்துல கொரோனா வந்தது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆன்மாவும் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து தன்னோட முன்னேற்றத்திற்காக தான் வந்து இந்த பூமிக்கு வருது. நிறைய விஷயங்களை கத்துக்கிறதுக்காகவும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காகவும் தான் இந்த பூமிக்கு வருது. மேல ஒரு பிளான் போட்டு வரும், நான் இதை கத்துக்கணும் அப்படின்னு பூமிக்கு வந்துரும். ஓகேவா? பூமிக்கு வந்தோடனே என்ன ஆகும்? அதை ஃபர்ஸ்ட் யார்கிட்ட கத்துக்கணும்னு அம்மா, அதுக்கப்புறம் அப்பா, அதுக்கப்புறம் சுத்தி இருக்கிற உற்றார் உறவினர்கள் கிட்ட இருந்து கத்துக்கும். அதுக்கப்புறம் முக்கியமானது குரு. குரு கிட்டதான் வந்துட்டு அந்த முக்கியமான விஷயத்த கத்துக்கிட்டு அதோட ஆன்மா ஏன் வந்தது, நான் ஒரு ஆன்மா அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த அந்த ஆன்மா ஆன்மான்ற விஷயம் தெரிஞ்சுட்டு குரு கிட்ட தியானம் கத்துக்கிட்டோம். மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆன்மாவும் அதுக்காக தான் வந்துட்டே இருக்கு. பல பிறவிகள் எடுத்துக்கிட்டே இருக்கு. பல பிறவிகளோட கடைசி எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் கடைசியில எந்த ஸ்டேஜ்ல வந்தாலும், ஒருத்தங்க வந்து தியானமே கத்துக்காம வருவாங்க, ஒருத்தங்க வந்துட்டு ஜஸ்ட் பக்தி யோகத்துல இருப்பாங்க, அப்புறம் நிறைய பேருக்கு சேவை செய்யறதுல யோகத்துல இருப்பாங்க. எந்த ஒரு நிலையில இருந்தாலும் அடுத்தடுத்த நிலைக்கு வந்துட்டு கடைசியில வந்து பாத்தீங்கன்னா அவங்க தியானி யோகியாக தான் மாறணும். கடைசியில அங்கதான் போய் முடியணும். அப்படிதான் முடியும். அது வரைக்கும் பிறவி எடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். இந்த ஆன்மா மறுபடியும் மறுபடியும் பிறவி எடுத்துக்கிட்டே இருக்கும். மூணு முக்கியமான விஷயம் சொல்றாங்க பத்ரிஜி. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யுக்த மார்க்கம். யுக்த மார்க்கம் என்ன அப்படின்னா, அளவான உணவு சாப்பிடணும். ருசியா இருக்குன்றதுக்காக நிறையாவும் சாப்பிடக்கூடாது, ருசியே இல்லைன்றதுக்காக கம்மியாவும் சாப்பிடக்கூடாது. சரியான உணவு, அளவான உணவு கரெக்டா சாப்பிடணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா யுக்த பாஷணம். யுக்த பாஷணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவையானது மட்டுமே பேசணும், தேவையில்லாதெல்லாம் பேசவே கூடாது. நிறைய பேர் நிறைய விஷயங்கள் நிறைய பேசிக்கிட்டே இருப்பாங்க. தேவையில்லாதவங்களை பத்தி பேசுவாங்க, அவசியம் இல்லாத பத்தி பேசுவாங்க. ஆஹ் இப்ப நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குங்களா, சுத்தி இருக்கிறவங்கள, சொந்தக்காரங்க இருக்காங்க, நிறைய மக்கள் இருக்காங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனா அதுல நிறைய பேசுறது. ஏதோ ஒரு விஷயத்துக்காக மக்கள் வந்து தேவையில்லாத விஷயங்கள்ல நிறைய பேசிக்கிட்டே இருப்பாங்க. சோ நம்ம வந்து தேவையில்லாத விஷயங்கள் பேசக்கூடாது. சரியான தேவையானதை மட்டுமே நம்ம பேச வேண்டும், தேவையில்லாத பேசக்கூடாது. அழகாக பேச வேண்டும், நிறைய பேசக்கூடாது. அடுத்தது வந்து யுக்த யோசனம். யுக்த யோசனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய திங்க் பண்றது. எப்ப பாரு ஏதோ ஒண்ணு திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அது அப்படி நடந்துருமோ, இது இப்படி நடந்துருமோ, ஏன் இப்படி பேசுனாங்க, ஏன் எனக்கு இப்படி நடந்துருச்சு, ஏன் அந்த மாதிரி நடந்துருச்சு, நான் அடுத்தது என்ன செய்யணும், என் குழந்தைகளுக்கு என்ன செய்யணும், நான் அடுத்தது என்ன பண்ணணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி திங்க் பண்ணக்கூடாது. சரி போ பார்க்கலாம், எதுவும் நடக்கட்டும், எப்படியோ இருக்கட்டும் அப்படின்னு யோசனை இல்லாமலும் இருக்கக்கூடாது. சோ வந்து சரியான அளவுல திங்க் பண்ணணும். அதிகமாவும் திங்க் பண்ணக்கூடாது,
நெகட்டிவாவும் திங்க் பண்ண கூடாது. என்னோட இப்ப பிரசன்ட் லைஃப்க்கு நான் என்ன தேவை, நான் என்ன இருக்கணும், நான் எப்படி இருக்கணும் அப்படின்றத திங்க் பண்ணிட்டு அதோட செயல்கள் செஞ்சா மட்டுமே போதும். வேற எதுவுமே நம்ம வந்து ஓவர் திங்க் பண்ணவே வேண்டாம், கம்மியாவும் திங்க் பண்ண வேண்டாம். அளவான திங்க் பண்ணாவே போதும். அப்புறம் நம்ம ஒவ்வொரு முறையும் பிறவி எடுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா பயங்களோட வருவோம். சில பயங்கள் நான் இந்த பயத்தை கடந்துடணும். ஒருத்தங்களுக்கு நீச்சல்னா பயம் இருக்கும், தண்ணி பயம் இருக்கும், உயரம் பயம் இருக்கும். அப்புறம் வந்து நிறைய பேர்ட்ட பேசுறதுக்கு பயம் இருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு முறையும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பயத்தோட நம்ம வருவோம். அந்த பயத்துல இருந்து நீக்கிறதுக்காக ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு பயத்தோட வருவோம். சோ அந்த பயத்தோட வர்றப்ப அதை நீக்கிறதுக்கு என்ன ஒரு வழி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹையஸ்ட் பயம் எது இருக்கறதுலயே, ஐயோ அப்பா எனக்கு இது நினைச்சாதான் பயம் அப்படின்னு எல்லாத்துக்குமே என்னன்னா மரணம். எல்லாத்துக்குமே ஒரு பெரிய பயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மரண பயம். மரணத்தை பார்த்தாதான் எல்லாத்துக்குமே பயம் வந்துரும். அந்த பயம் தான் பெருசு. அத கடந்துட்டோம்னா மத்தது எல்லாம் நம்மளுக்கு சின்னதாயிடும். வேற எதுவுமே நம்மளுக்கு கண்ணுக்கே தெரியாது நம்மளுக்கு. சோ அந்த பயத்தை கடந்துட்டாவே போதும். நம்மளுக்கு எல்லா பயத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கடந்து வந்துடலாம். சோ அதனால அந்த மரண பயம் போறதுக்கு என்ன நம்மளுக்கு வழி? நான் ஒரு ஆன்மா, நான் ஒரு ஆன்மா, நான் எத்தனை பிறவிகள் எடுத்து நான் ஒரு ஆன்மா அப்படின்ற விஷயத்த நம்ம கரெக்டா தெரிஞ்சோம் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிற பயம் போயிடும். ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா அந்த பயம் போயிடும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சீதாயனம். சீதாயனத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ராமாயணம், சாரி சீதாயனம்ன்ற ராமாயணம். ராமாயணம் வந்து அப்ப நடந்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எழுதினது தானே தெரியும். உண்மையான ராமாயணம் நம்மளுக்கு எழுதின ராமாயணம் தெரியும். சீதை வந்து தீக்குளிச்சாங்க அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு தெரியும். அசோகவனத்துல ரொம்ப சோகமா இருந்தாங்க, ரொம்ப துக்கமா இருந்தாங்க, அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்படின்றது தெரியும். உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இதுதான் ராமாயணத்துல இருக்கிற ஒரு விஷயம். ஆனா உண்மையான சீதா எப்படி இருந்தாங்க, என்ன நடந்தது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா சீதாயனம் படிக்கணும் அப்படின்னு பத்ரிஜி சார் சொல்றாரு. கண்டிப்பா நம்ம எல்லாருமே சீதாயனம் படிக்கணும். நிறைய விஷயங்கள் அந்த இடத்துல சீதா மாதா பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க. உண்மை என்னன்னு சொல்லியிருக்காங்க. சீதா தேவி வந்து தீக்குளிச்சாங்கன்றது தவறு. நிறைய அது எழுதினது நிறைய பேர் எழுதிட்டே வராங்க இல்லையா. ஆண் மக்கள் எழுதும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன எழுதுறாங்க அந்த இடத்துல, அவங்க சீதா தேவி வந்து தீக்குளிச்சாங்க அப்படின்னு எழுதிடுறாங்க. சோ அத அவங்களோட இதை காட்டுறதுக்காக. உண்மையில சீதா தேவி வந்து ராமர் தீக்குளிக்கவும் சொல்லல, சீதா தேவி தீக்குளிக்கவும் இல்ல. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சீதா தேவி அசோகவனத்துல சோகமாவே இல்ல. அவங்களுக்கு அசோகவனம்னா என்னன்னா சோகத்தை இல்லாததான் அசோகவனம். அசோகவனத்துல சீதா தேவி தியானம் பண்ணிட்டு ரொம்ப அமைதியா சாந்தமா இருந்தாங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு எதுவுமே இல்லை. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தியானம் சொல்லி கொடுத்துட்டு அந்த இடத்துல சீதா தேவி அப்படிதான் இருந்தாங்க. சோ நம்ம எல்லாருமே சீதாயனம் படிக்கணும், சீதாயனத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பத்ரிஜி நம்மளுக்கு சொல்றாரு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தியானம், புத்தகம் வாசித்தல், சத்சங்கம். தியானம், சுவாத்தியாயம், சஜ்ஜன சாங்கத்தியம் அப்படின்னு சொல்லுவார் பத்ரிஜி. சோ இது மூணுமே எல்லாருமே செய்யணும், கட்டாயம் செய்யணும், எல்லாருமே செய்யணும். தியானம்ன்றது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா புத்தகம் வாசித்து, புத்தகமும் கண்டிப்பா வேணும். இது என்ன பண்ணும், இந்த மூணுமே நம்மள என்ன பண்ணும்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அறியாமை இருக்கும். நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அந்த அறியாமையிலிருந்து நம்மளுக்கு அறிவு வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது செய்யணும். சோ ஃபர்ஸ்ட் அறியாமையிலிருந்து அறிவு வந்துரும். அறிவில இருந்து விஞ்ஞானம், சயின்ஸ் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சோம். இது என்ன ஏது அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிரும். அந்த விஞ்ஞானத்திலிருந்து ஆன்ம ஞானம் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த ஆன்ம ஞானம் கிடைச்சிட்டாவே எப்படிங்க இருக்கும் நம்ம வாழ்க்கை? ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்லையா. நான் ஒரு ஆன்மா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஒவ்வொரு விஷயத்திலுமே வந்து கரெக்டா எந்த விஷயத்தை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா. சோ அந்த இடத்துல இந்த ஞானம். சோ இதுக்காக தான் இந்த மூணுமே நம்ம செய்யணும். தியானம், சுவாத்தியாயம், சஜ்ஜன சாங்கத்தியம் அப்படின்னு புத்தகம் படிக்கணும், தியானம் செய்யணும், சத்சங்கத்துல இருக்கணும். அப்பதான் இது மூணுமே இருந்தாதான் நம்மளால அடுத்த நிலைக்கு செல்ல முடியும். அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் புத்தகம் வாசித்தல். பத்ரிஜி அடிக்கடி நிறைய பாயிண்ட்ஸ் சொன்னாலும் எந்த இடத்துல எந்த ஒரு இடத்துலயுமே வந்து புத்தகம் வாசித்தல் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்காரு. புத்தகம் வாசித்தல் கண்டிப்பா வந்து எல்லாருமே புக் படிக்கணும். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா பத்ரிஜி இன்னும் என்ன சொல்வாருன்னா, நம்ம பிரமிட்லயே நிறைய புக்ஸ் இருக்கு, அது இல்லாம மத்தவங்க புக்ஸும் நீங்க படிக்கணும். எல்லார் புக்குமே நீங்க படிங்க, எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கோங்க.
எல்லார பத்தியும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க, எல்லா புக்ஸும் படிங்க அப்படின்றாங்க. இந்த முக்கியமான விஷயம், இந்த புக்ஸ் என்ன பண்ணும்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம முன்னாடி ஒரு கண்ணாடி இருக்கு. அந்த கண்ணாடியில நம்மளுக்கு தெரியும் இல்லையா? நான் இன்னைக்கு பொட்டு நான் சரியா வைக்கல, தலை சரியா சீவல அப்படின்றது எதுங்க நம்மளுக்கு காட்டும்? நம்மளுக்கு கண்ணாடி தான் காட்டும். சோ இந்த புத்தகம் வந்து என்ன காட்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட குறைகளை காட்டும். குறைகள் காட்டினோம்னே என்ன செய்வோம்? கரெக்டா இப்ப பொட்டு தெரிஞ்சவொடனே டக்குன்னு கரெக்ட் பண்ணிருவோமா? சீவல் அப்படின்னா தலையை கரெக்டா சீவிடுவோமா? இம்மீடியட்டா நம்மளுக்கு தெரிஞ்சிருது இல்லையா? அதுதான் இந்த புத்தகம் படிக்கும். இந்த புத்தகம் செய்யுங்க. புத்தகம் படிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மளோட மிஸ்டேக்ஸ் வந்து டக்குன்னு தெரிஞ்சிரும், டக்குன்னு மாறிடலாம். சோ இந்த புத்தகம் வந்து நம்மள வந்து ஒரு கண்ணாடி மாதிரி, நமக்குள்ள இருக்கிற அகத்திரைகள், நமக்குள்ள இருக்கிற எல்லா விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த புத்தகம் தான் நம்மளுக்கு வந்து அந்த காமிச்சோம். இந்த புத்தகம் நம்ம படிக்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம எல்லா சூழ்நிலைகளையும் வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற ஞானம் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய புக்ஸ் படிங்க. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, எல்லா சூழ்நிலைகளும் தெரியும். சில சூழ்நிலைகள் வந்து நம்ம அத பட்டுதான் அந்த ஞானம் பெறணும்ன்ற அவசியமே இல்ல. இப்ப ஒருத்தங்க சொல்றாங்க, இப்ப எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தங்க சொல்றாங்க, நம்ம வந்து பிரசன்ட்ல இருந்தா லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு பத்ரிஜி சொல்றாங்க. அது வந்து நம்ம புக் படிக்கும்போது தெரியுது. நம்ம பாஸ்ட்லயும் ஃபியூச்சர்லயும் இருந்தா அதை கத்துக்கணும்னு அவசியம் இல்ல. பிரசன்ட்ல இருந்தா போதும். அந்த புத்தகத்துல பிரசன்ட்ல இருங்கன்னு பத்ரிஜி சார் சொல்லிட்டாரா, மாஸ்டர் சொல்றாங்களா, நம்ம அப்படியே அதை ஃபாலோ பண்ணிடலாம். அப்படி ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரசன்ட்லயே இருந்துட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா இருக்கும். சோ ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து நம்ம பட்டுதான் இருந்தணும். எனக்கு அந்த சூழ்நிலை வந்ததுக்கு அப்புறம் தான் கத்துக்கணும்னு இல்லை. இந்த புத்தகம் படிச்சு கூட, ஓ இந்த மாதிரி சூழ்நிலைகள் வந்தா இந்த இடத்துல நம்ம வந்து சரி செஞ்சுக்கலாம். இனிமேல் நம்ம இந்த இந்த ஞானம் நம்மளுக்கு வந்துருது இல்லையா? புத்தகம் படிக்கும்போது அந்த ஞானம் நம்மளுக்கு கிடைச்சிரும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா அது இல்லாம கூட அந்த ஞானம் நம்மளுக்கு கிடைச்சிட்டா அப்படின்னா நம்ம வந்து சரியா இருந்துக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் பத்ரிஜி இன்னும் என்ன சொல்வாருன்னா, நம்மளுக்கு அந்த ஞானம் நம்ம வந்து நம்ம ஒவ்வொரு சூழ்நிலைகளும் எதுக்கு கடந்து வர்றோம் அப்படின்னா, அந்த ஞானம் வர்றதுக்காக தான் அந்த சூழ்நிலையே வருது. இப்ப வந்து நான் ஏதோ ஒண்ணு மிஸ் பண்ணிட்டேன். ஏதோ ஒண்ணு நான் தொலைச்சுக்கிட்டே இருக்கேன்னா, நான் விழிப்பு நிலையோட இருக்கணும்னு அர்த்தம். இப்ப நான் அந்த லெசன நான் கத்துக்கிட்டேன். நான் விழிப்பு நிலையோட இருக்கணும் அப்படின்னு இந்த பாடத்த கத்துக்கிட்டேன். அப்ப எனக்கு எதுவுமே மிஸ் ஆகுது இல்லையா? அந்த ஞானம் எனக்கு வந்துருச்சு, விழிப்பு நிலையோட இருக்கணும். அதே போலதான் நம்மளுக்கு தேவையான ஞானம் வந்துருச்சா, அதோட சூழ்நிலை, அதோட அந்த அதுக்கான கஷ்டங்கள் வராமயே போயிடும். அது அப்படியே போயிடும். அந்த ஞானத்தை பெற்றுக்கணும். சோ புத்தகம் வாசித்தல்ன்றது ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஆஹ் மக்களை வன்முறையிலிருந்து மக்களை வந்து வன்முறையிலிருந்து அஹிம்சைக்கு மாறணும் அப்படின்றதுக்காக தான் கொரோனா வந்தது. இந்த கொரோனா வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் வந்து திருந்தினாங்க இல்லையா? சோ இது வந்து கேசவராஜுக்கு வந்து முக்கியமான வந்து செய்தி. கேசவராஜ் மாஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் கிரேட் மாஸ்டர், அவர் தேர்ட் ஐ மாஸ்டர், அவருக்கு வந்து மெசேஜும் இதுல நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சோ எல்லாருமே வந்து சைவ உணவர்களாக நம்ம மாற வேண்டும், சைவ உணவை உண்ண வேண்டும், மிருகங்களை இம்சிக்கப்படுத்தக்கூடாது, இம்சை செய்யக்கூடாது அப்படின்றது அவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு அந்த இடத்துல. நம்மளுக்கு அதுக்காக தான் மெயினா கொரோனா வந்தது. அப்புறம் அடுத்தது பாத்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வந்து பாத்தீங்கன்னா எல்லையற்ற சக்தி இருக்கு. நமக்குள்ளார நம்ம நினைக்க முடியாத அளவுக்கு எல்லார்கிட்டயுமே அந்த சக்தி இருக்கு. எப்படி நான் அந்த சக்தியை தெரிஞ்சுக்கலாம்? எனக்குள்ளார எவ்வளவு சக்தி இருக்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாம்? அது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, தியானம், சுவாத்தியாயம், சஜ்ஜன சாங்கத்தியம், இது மூணுமே நம்ம செஞ்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்குள்ளார இருக்கிற சக்தி நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஓ எனக்கு இந்த அளவுக்கு ஞானம் இருக்கா, என்னால இது செய்ய முடியுமா, என்னால இது பண்ண முடியுமா, நான் இதை வந்துட்டா நான் இப்படி ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம வந்து அந்த அளவுக்கு நமக்குள்ள இருக்கிற சக்தி வந்து நம்ம முழுமையா உபயோகிக்கலாம். அது வந்து அதுக்கு வந்து இந்த மூணுமே ரொம்ப முக்கியமானது. சோ நமக்குள்ள இருக்கிற சக்தி வந்து எல்லாருமே வந்துட்டு தெரிஞ்சு இருக்கிற சக்தி தெரிஞ்சுக்க முடியும். எப்படின்னு பாத்தீங்கன்னா தியானம், சுவாத்தியாயம், சஜித சாங்கத்தியம். தியானம், புத்தகம் படித்தல், சத் சங்கத்துல இருக்கிறது, இது நம்ம எல்லாமே கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். சோ பிரமிட் மாஸ்டர்ஸ் எல்லாமே வந்து இதை ரெகுலரா பண்ணும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட வாழ்க்கை வந்து ஆரோக்கியமானதாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். எல்லாருமே அந்த இடத்துல நல்லா இருப்பாங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு எல்லா விஷயங்களும் ஆட்டோமேட்டிக்கா இந்த சக்தி தெரிஞ்சதுன்னா அவங்களுக்கு தேவையானது எல்லாமே வந்துரும். வாழ்க்கை ரொம்ப இனிமையாக இருக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆன்மாவின் முன்னேற்றம். ஆன்மா வந்து முன்னேறதுக்காக தான் ஒவ்வொரு பிறவி எடுத்துக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். நான் போன பிறவியில இருந்து இந்த பிறவி நான் இன்னும் சிறப்பா இருக்கணும் அப்படின்னா, நான் வந்து அதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். அடுத்தடுத்த பிறவிகள்ல வந்து முன்னேற்றம் அடையறதுக்காக தான் நம்ம பிறவி எடுத்துக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். நம்ம எல்லாருமே ஒரு பிளானோட தான் வர்றோம். அந்த பிளான் படி
எல்லாருமே செய்ய ஆரம்பிச்சிட்டோம். இப்ப இப்ப வந்து பாத்தீங்கன்னா பிரமிட் மாஸ்டர்ஸோட எல்லாரோட பிளானும் என்னன்னா சைவ உலகமா மாறணும். எல்லாருமே சைவர்களாக மாற வேண்டும். தியான உலகமாக மாற வேண்டும். அமைதியான உலகமாக மாற வேண்டும். இதுக்காக தான் நம்ம மாஸ்டர்ஸ் எல்லாமே வந்திருக்காங்க. சோ இது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு எல்லாமே ஒர்க் பண்ணிட்டோம்னா இந்த இந்த வாழ்க்கை நம்ம ஆன்ம முன்னேற்றம் அடைஞ்சிட்டோம்னா இந்த இடத்துல யோகியா மாறிட்டோம்னா அடுத்தது இன்னும் அடுத்த உலகத்துக்கும் நம்ம செல்லுவோம். இதை விட இன்னும் பெட்டர் வேர்ல்ட்ஸுக்கும் நம்ம செய்வோம் அடுத்த நிலைக்கு. சோ நம்மளோட ஆன்மா முன்னேற்றம் அடைஞ்சுக்கிட்டே இருக்கும் நம்மளுக்கு. திருப்பியும் மறுபடியும் சொல்றாரு, தியானம், சுவாத்தியாயம், சஜ்ஜன சாங்கத்தியம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது, அவசியமானது. நம்ம புத்தகம் படிக்கணும், தியானம் செய்யணும், சத்சங்கத்துல இருக்கணும், திருப்பி திருப்பி செய்யணும். ஒரு பூ வந்து மொட்டு வந்து மலரணும் அப்படின்னா இது ரொம்ப அவசியம். சோ நமக்குள்ள இருக்கிற ஆன்மாவோட தெளிவு நம்மளுக்கு வேணும், நம்மளுக்கு ஞானம் வேணும். திருப்பி இது நம்ம செஞ்சே ஆகணும். மறுபடியும் மறுபடியும் வந்து திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னா கட்டாயம் மாஸ்டர். நம்ம புக்கு படிக்கலன்னா கட்டாயம் புக்கு படிக்கணும். சத்சங்கத்துல இல்லைன்னா சத்சங்கத்துல இருக்கணும். சத்சங்கம்னா நிறைய மாஸ்டர்ஸ் ஏதோ ஒரு செஷன் அட்டன் பண்ணிட்டு நம்ம மாஸ்டர்ஸோட ஞானத்தை பெறணும். நிறைய குரூப் இருக்கு இல்லைங்களா? நம்ம பிஎம்சிலேயே வந்து ஜாயின் பண்ணிட்டோம்னா அதுல டவுட் கேட்கலாம், மாஸ்டர்ஸ்ல பேசலாம், கலந்து ஆசனை செய்யலாம், ஞானம் பெறலாம். சோ அந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல வந்து கண்டிப்பா நம்ம எல்லாருமே தியானம், சுவாத்தியாயம், சஜ்ஜன சாங்கத்துல கட்டாயம் இருக்க வேண்டும். நம்ம வாழ்க்கை மாறணும் அப்படின்னா கட்டாயம் நம்ம இருந்தே தீர வேண்டும். காரணம் இல்லாமல் எதுவுமே நம்மளுக்கு நடக்காது. ஒவ்வொரு விஷயமும் காரணத்தோட தான் நடக்கும். இப்ப எக்ஸாம்பிள் ஒரு தலைவலி வருது அப்படின்னா அந்த தலைவலிக்கான காரணம் நம்ம தெரிஞ்சுக்கணும். எனக்கு ஏன் இந்த தலைவலி வந்தது, எதனால தலைவலி வந்தது, நான் இன்னைக்கு காலையில சாப்பிடலையா, சரியா தூங்கலையா அப்படின்ற காரணம் நம்ம தெரிஞ்சே ஆகணும். அந்த காரணம் இல்லாதனால தான் இந்த வலி வந்தது அப்ப நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ அந்த காரணம் இல்லாம இந்த தலைவலி வராது. அதே போலதான் ஒவ்வொரு விஷயமே. இப்ப கொரோனா வந்ததுக்கு காரணம் என்ன? எல்லாருமே வந்து சைவ உணர்வுகளாக மாற வேண்டும், தியானிகளாக வேண்டும், எல்லாருமே சைவ உலகமா மாற வேண்டும். அதுக்காக தான் வந்து கொரோனா வந்தது. சோ ஒவ்வொரு விஷயமே வந்து பாத்தீங்க அப்படின்னா காரணம் இல்லாமல் நடக்கவே நடக்காது. நம்ம ஏன் பிறந்தோம், நம்ம பிறப்பு எதற்காக, அதுவும் காரணத்துக்காக தான். பிரபட் மாஸ்டர்ஸ் எல்லாம் தான் செய்வோம். மத்தவங்க எல்லாம் எதுக்காக நம்ம இந்த பிறப்பு பர்பஸ் ஆஃப் லைஃப் கண்டுபிடிக்கணும். நம்ம எல்லாருமே எல்லாருமே ஒவ்வொரு காரணத்துக்காக தான் நம்ம இங்க வந்திருக்கோம். எல்லாமே ஒரு காரணத்துக்காக தான் நடக்கும். எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் அர்ஜுனர் வருவாரு. அர்ஜுனர் வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து சொல்வாரு, அம்மா நான் உங்களுக்கு ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கேன். நாங்க ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன பரிசு கொண்டு வந்திருக்கீங்களோ அது எல்லாமே நீங்க 5 பேரும் வந்து பிரிச்சு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப வந்து அர்ஜுனர் ஷாக் ஆயிடுவாரு. அவர் கூட்டிட்டு வந்தது யார? திரௌபதிய. திரௌபதிய வந்து எல்லாரும் பிரிச்சுக்கிறதா எப்படின்னு யோசனை பண்ணாங்க. ஏன் அந்த காரணம், ஏன் அப்படி நடந்தது காரியம் ஏன்னு பாத்தீங்கன்னா திரௌபதி வந்து முன் பிறவில வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 5 குணங்கள் உள்ள ஆண்மகன் வேணும், எனக்கு எனக்கு கணவராக வேண்டும், அழகா இருக்கணும், அறிவா இருக்கணும், தர்மத்தை ஃபாலோ பண்ணணும், வீரனாக இருக்கணும், எல்லாமே இருக்கணும். இந்த 5 குணங்கள் இருக்கிற வந்து எனக்கு கணவரா வேணும்னு நினைச்சாங்க. சோ ஒவ்வொரு விஷயமும் வந்து பாத்தீங்கன்னா காரணம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. சோ ஒவ்வொரு விஷயம் அந்த காரணம் ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும், அது ஏன் நடக்குது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அடுத்த நிலைக்கு நம்ம செல்வோம். சோ எல்லாமே அப்படித்தான். முயற்சிக்கேற்ற வெற்றி அமையும். எல்லாத்துலயுமே நம்ம முயற்சி செய்யணும். நம்ம எவ்வளவு முயற்சி செய்யறோமோ அப்பதான் அதுக்கேற்ற வெற்றி அமையும். நம்ம முயற்சியே செய்யலைன்னா நம்ம வெற்றி அடைய முடியாது. ஒரு ஒரு வேலையை திரும்ப திரும்ப செய்யும் போது வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வல்லுனர் ஆயிடும். யோசனை பண்ணி பாருங்க. இப்ப ரெகுலரா சமையல் செஞ்சுக்கிட்டே இருக்கோம், ஒரே விஷயத்த செய்யும் போது என்னங்க ஆயிடுவோம், அதுல எக்ஸ்பர்ட் ஆயிடுவோம் இல்லைங்களா? சரி அதே போலதான் ஒவ்வொரு விஷயத்த நம்ம செய்யும் போது நம்ம வந்து வல்லுனர் ஆயிடுவோம். சோ வாழ்க்கை வந்து ஒரு இலக்க வச்சுக்கிட்டு அதை நிர்ணயிச்சு அதை நோக்கி நம்ம வந்து பயணம் செய்யணும். விடாமுயற்சியோட நம்ம வந்து செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா நம்மளோட நோக்கத்தை அடையணும். நம்மளும் கண்டிப்பா கட்டாயம் நான் தியானம் செஞ்சே ஆக வேண்டும். நம்ம முன்னேற்றம் அடையணும். நான் சொன்னேன் இல்லையா, தியானம், சுவாத்தியாயம், சஜ்ஜன சங்கத்தின் இதுல நான் இருந்தே ஆகணும். நான் கட்டாயம் தியானம் செய்யணும், கட்டாயம் புத்தகம் படிக்கணும். ஒவ்வொரு நாளும் நான் புத்தகம் படிக்காம தூங்க மாட்டேன் அப்படின்ற ஒரு தீர்மானம் நமக்குள்ள நம்ம எடுத்துக்கணும். பத்ரிஜி புக்ஸ பத்தி நிறைய விஷயங்கள் திருப்பி திருப்பி அந்த லாக்டவுன் செய்திகளை நீங்க படிச்சீங்கன்னா புக்ஸ பத்தி அவ்வளவு சொல்லியிருக்காரு. தியானம் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி புக்ஸும் முக்கியம். புக்ஸுக்கு சஜ்ஜன
சோ மாஸ்டர்ஸ், நமக்குள்ள நம்ம நம்ம முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். முயற்சி செய் இப்ப ஒரு ஃபங்ஷன் வந்துரும், விட்டுருவோம். ஐயோ சரி போ அப்படியே விட்டுறக்கூடாது. திருப்பி முயற்சி செய்யணும். தியானம் செய்யறது விட்டுட்டோமா, நான் டெய்லி 40 மினிட்ஸ் நான் செஞ்சுட்டு இருக்கேன். 1 மணி நேரம் 2 மணி நேரம் செஞ்சுட்டு இருக்கேன். திடீர்னு என்னால ஒரு நாள் வந்து 10 நிமிஷம் தான் செய்ய முடியுது. போ அப்படியே விட்டுறலாம். விடக்கூடாது. அட்லீஸ்ட் நான் கண்டிப்பா கட்டாயம் தியானம் செஞ்சே ஆக வேணும். நமக்கு நம்ம தான் முயற்சி செய்யணும். நம்ம முயற்சி செஞ்சால் மட்டுமே வந்து நம்ம வெற்றி அடைய முடியும். சோ நம்ம தொடர்ந்து நம்ம முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தோம். தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? கண்டிப்பா வெற்றி அடைவோம். கண்டிப்பா நம்ம விஷயத்த ரெகுலரா செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா, கண்டிப்பா நம்மளுடைய இலக்கை அடைஞ்சிருவோம். நம்மளுடைய என்ன ஒரு குறிக்கோள் வச்சிருந்தோம்? இல்ல நான் இத முடிச்சுட்டு சேவை செய்யணும். எந்த ஒரு குறிக்கோளாக வேணா இருக்கட்டும். அந்த மாரி நம்ம நினைச்சிட்டோம்னா, அத நம்ம அழகா அடையலாம். ஆன்மீகம் வந்து பாத்தீங்கன்னா, இதுல வந்து அர்த்தம், உள்ளார்ந்த அர்த்தம். ஒவ்வொரு விஷயமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம அர்த்தமும் தெரிஞ்சுக்கணும், உள்ளார்ந்த அர்த்தமும் தெரிஞ்சுக்கணும். இப்ப வந்து பிரசன்ட் இப்ப அர்த்தம் அப்படின்றப்ப பாத்தீங்கன்னா, அர்த்தம்னா நிகழ்காலத்துல இது நடக்குது. ஓ! இந்த விஷயம் நடக்குதா? அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனா, நான் எதிர்காலத்துல என்ன செய்யணும் அப்படின்னு எனக்கு செய்யணும்னு எதுக்குன்னா, நான் அதோட உள்ளர்த்தத்த பார்க்கணும். உள்ளார்ந்த அர்த்தத்த நான் தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு விஷயத்திலுமே வந்து எனக்கு நடக்குது அப்படின்னா, நான் அந்த இப்ப ஒரு விஷயம் எனக்கு உள்ளார வந்துட்டு, ஆ நடக்குதுன்னா, நான் அத யோசனை பண்ணணும் நாம. மேலோட்டமா அந்த நிகழ்காலத்துல செஞ்சு முடிச்சுட்டோம். அது நம்மளோட நிகழ்காலத்துக்கு அது சரியானதாக இருக்கும். நான் எதிர்காலத்துல அடுத்த ஸ்டெப் நான் என்ன செய்யணும் அப்படின்னா, கட்டாயம் நம்ம அந்த உள்ளார்ந்த அர்த்தத்த செய்யணும். இப்ப நான் வந்து எக்ஸாம்பிள் நான் எடுத்துக்கிறேன். நான் வந்து இன்னைக்கு 3 மணி நேரம் தியானம் செய்யணும்னு நெனைக்கிறேன். இதுதான் அர்த்தம். ஆனா இன்னைக்கு என்னால செய்ய முடியல. என்னால 1 மணி நேரம் தான் செய்ய முடியுது. பிரசன்ட்லி ஓகே 1 மணி நேரம். ஆனா உள்ளார்ந்த அர்த்தத்த நான் 3 மணி நேரம் செய்யணும்னு நெனைச்சேன். ஆனா 1 மணி நேரம் தான் நான் செஞ்சேன். அப்போ என்னோட உள்ளார்ந்த அர்த்தத்த நான் என்ன யோசனை பண்ணேன்? உள்ளார்ந்தத்த நம்ம இன்னும் உள்ள டீப்பா போறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எந்த இடத்துல என் டைம நான் விட்டுட்டேன் அப்படின்றது. சோ எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்றேன். சோ ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம உள்ளார்ந்து பார்த்தோம், டீப்பா பார்த்தோம் அப்படின்னா, நான் அடுத்தது ஃபியூச்சர்ல என்ன செய்யணும்? நான் காலையில இன்னும் ஏர்லியரா எந்திரிக்கணும். நான் இன்னும் என்னோட வேலைகள இன்னும் ஏற்கனவே முன்னாடியே செய்யணும். அப்படின்ற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டோம். சோ அர்த்தம், உள்ளார்ந்த அர்த்தம். ஒவ்வொரு விஷயத்திலயுமே நம்ம வந்து கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும். திருப்பியும் பத்ரிஜி வந்து திருப்பியும் இன்னொரு தடவை சொல்றார், புத்தகம் வாசிச்சே ஆகணும். எல்லா மாஸ்டர்ஸோட புத்தகத்தையும் வாசிங்க. இப்ப வந்து உங்களுக்கு இப்ப வந்து நான் யார் பத்தி தெரிஞ்சுக்கணுமா? ரமணரை தெரிஞ்சுக்கோங்க. ஃபியூச்சர் பத்தி தெரிஞ்சுக்கணுமா? அதுக்கு அசல் மாஸ்டர்ஸ் இருக்காங்க. நிறைய விஷயங்கள் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு மாஸ்டர்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு எந்த விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்கணுமோ அந்த மாதிரி புக்ஸ் நீங்க படிங்க. ஒவ்வொரு மாஸ்டர்ஸும் ஒவ்வொரு விஷயங்களும் வேற வேற கண்ணோட்டத்துல ரொம்ப அழகா ரொம்ப டீப்பா கொடுத்திருக்காங்க. சோ கட்டாயம் புத்தகம் வாசிக்கணும் அப்படின்றத பத்ரிஜி மறுபடியும் மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, தியான வாழ்க்கையே ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை. யோசனை பண்ணுங்க மாஸ்டர்ஸ். தியானம் வரல அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? இன்னும் அதே குழப்பத்தோட, ஏதோ ஒரு மனநிலையோட, எல்லாரும் மாறி என்னோட வாழ்க்கை சராசரியான வாழ்க்கை, சாதாரண வாழ்க்கையாக இருந்திருக்கும். ஆனா தியானம் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சுங்க? நான் தெரிய ஆரம்பிச்சேன். நான் ஒரு ஆன்மா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். என்னோட செயல் நான் கொஞ்ச நாள் தியானம் செய்ய செய்ய நம்மளோட பர்பஸ் ஆஃப் லைஃப் நம்மளுக்கு தெரிஞ்சிரும். அடுத்தது நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிரும். நீங்க இன்னும் தியானம் செய்ய ஆரம்பிச்ச உடனே கடையில கூட நம்ம நம்ம ஒவ்வொரு விஷயத்துமே இன்னும் சிறப்பா செய்ய ஆரம்பிச்சிருவோம். ஈவன் சின்ன சமையலாக இருக்கட்டும், அதையும் ரசிச்சு செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். வேலைக்கு போறதாகட்டும், வெளிய போறதாகட்டும், எந்த ஒரு செயல் செஞ்சாலுமே வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப ரசிச்சு செய்ய ஆரம்பிச்சிருவோம். இயற்கையோட லயித்து போயிடுவோம். அந்த மாரி இந்த தியானம் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா, வாழ்க்கை வந்து எப்படிங்க இருக்கு? ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையா இருக்கு இல்லையா? அதுக்காக விஷயங்கள் தான் பத்ரிஜி. சோ ரெகுலரா நம்ம வந்து தியானம் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, பிரேக் த ரொட்டீன். வழக்கத்தை உடைக்கவும். சோ எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு ரொட்டீன் லைஃப்ல இருந்துகிட்டே இருப்போம். காலையில எந்திரிப்போம், பிரஷ் பண்ணுவோம், குளிப்போம், அடுத்தது செய்வோம், கடைக்கு போறதுன்னா கடைக்கு போவோம், வீட்ல சமையல்னா செய்வோம். சோ ஒரு ரொட்டீன்லயே இருந்துகிட்டு இருப்போம். எப்ப சேம் ரொட்டீன். நெறைய பேர் பாத்தீங்கன்னா, அப்படியே டிசிப்ளின்டா இருப்பாங்க. மார்னிங் 6:00 இங்க, 7 இங்க, 9 கடை, சாப்பிடுவோம், 10:00 ஷாப், 2:00 லஞ்ச், திருப்பி 4:00 ஷாப், திருப்பி நைட். அது மாரி ஒரு டிசிப்ளினோட ரொட்டீனா இருப்பாங்க. அந்த மாரி இந்த மாரி இருக்கிறவங்க அந்த ரொட்டீன பிரேக் பண்ணணும். இன்னைக்கு ஒரு நாளா? ஓகே நான் இன்னைக்கு போய் நான் ஷட்டில் விளையாடுறேன் நானு. எனக்கு நான் 1 ஹவர் கேப் இருக்கா? நான் ஏதாவது மியூசிக் கத்துக்கிறேன்.
நான் டான்ஸ் பண்றேன். நான் அந்த ஊருக்கு நான் போனதே இல்ல. நான் அந்த ஊருக்கு நான் ட்ரெக்கிங் அந்த சின்ன மலையா இருக்க நான் ட்ரெக்கிங் போறேன் நானு. என்னோட என்னோட லைஃப்ல இருந்து ஒரு பிரேக். எப்பயுமே ஒரு ரொட்டீன் இல்லாம ஒரு பிரேக் எடுக்கணும். அந்த ரொட்டீன் நம்ம பிரேக் பண்ணணும். அந்த பிரேக் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? புது புது விஷயங்கள நம்ம கத்துக்கணும். புது புது விஷயங்கள நம்ம செய்யணும். ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர் பண்ணலாமா? இன்னைக்கு யாருக்காச்சும் கால் பண்ணலாமா? வித்தியாசமா வரைஞ்சு பார்க்கலாமே! நம்ம எதனா ஒரு கிளாஸ் செய்யலாமா? சோ அதே போல வந்து பாத்தீங்கன்னா, ரொட்டீனா இல்லாம நம்மளோட செயல்கள்ல இருந்து ஒரு பிரேக் த ரொட்டீன் எடுத்தோம்னா, அதோட நம்ம லைஃப் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், சுவாரஸ்யமா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்காக தான் பத்ரிஜி வந்து என்ன சொல்றாரு? பிரேக் த ரொட்டீன். நெறைய விஷயங்கள டிஃபரெண்டா செய்யுங்க, நெறைய கத்துக்கோங்க, செயல்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. சோ பிரேக் த ரொட்டீன். அது கட்டாயம் நம்ம செஞ்சோம்னா நீங்க ட்ரை பண்ணுங்க மாஸ்டர்ஸ். எல்லாருமே வந்து நம்ம அந்த ரொட்டீன்ல இருந்து பிரேக் பண்ணி ஒரு புது விஷயத்த செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்னா, ரொம்ப ஒரு வித்தியாசத்த நம்ம காண்போம். ஓ! ஒரு இசைய கத்துக்கலாம். நம்மள பத்தி எழுதலாம். எது வேணா கவிதை எழுதலாம். எது வேணா ட்ரை பண்ணலாம் மாஸ்டர்ஸ். எனிதிங். ட்ரை பண்ணி பாருங்களேன். ரொம்ப நல்லா இருக்கும் நம்மளுக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, புத்தி, ஞானம். நம்மளுக்கு 2மே தேவை. புத்தியும் தேவை, ஞானமும் தேவை. புத்தி எதுக்கு தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட வாழ்க்கை இருக்குங்க இல்லையா? நம்மளோட பிசிக்கல் லைஃப் இருக்குங்க இல்லையா? பௌதீக வாழ்க்கைக்கு. அதுக்கு நம்மளுக்கு புத்தி வேணும். நான் எந்த மாரி நடந்துக்கணும்? என்னோட பிசினஸ்ல என்ன பண்ணணும்? நான் என் ஃபேமிலில என்ன பண்ணணும்? நான் அடுத்த விஷயத்த ஒரு ஃபங்ஷனுக்கு போனா என்ன பண்ணணும்? யாருக்கு என்ன செய்யணும்? அந்த மாரி நம்ம புத்தி, நம்மளோட புத்தி. ஞானம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்குள்ளார வந்துட்டு ஆன்மீக விஷயத்த தெரிகிறது ஞானம். சோ கண்டிப்பா அந்த ஆன்மீக விஷயம் செய்யறதுக்கு தியானம் செய்யணும். சோ அந்த ஆன்மீக விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நம்ம லைஃப் நல்லா இருக்கும். நம்மளுக்கு புத்தியும் தேவை, ஞானமும் தேவை. சோ நம்மளுக்கு 2மே தேவை. அப்பதான் நம்ம எல்லா விஷயங்களையும் வந்து பேலன்ஸா பண்ண முடியும். அது தெரிஞ்சுக்காம இருந்தா நம்மளால பேலன்ஸா இருக்க முடியாது. புத்தி இல்லாம ஞானம் மட்டும் இருந்தா பிசிக்கல் லைஃப் எப்படிங்க இருக்கு? பௌதிக வாழ்க்கையில ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா? என்ன செய்யணும், எப்படி செய்யணும்னு தெரியாம நான் தியானம் பண்ணிட்டு இருக்கேன், அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கேன், அப்படியே லயிச்சு போய் உட்கார்ந்துட்டேன் அப்படின்னா அப்படி கிடையாது. நான் என்ன வீட்டு வேலைகள் என்ன செய்யணும், பிசிக்கல் லைஃப்ல என்ன செய்யணும், ஃபேமிலிக்கு என்ன செய்யணும், அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பௌதிக வாழ்க்கையிலும் இருக்கணும், தியான வாழ்க்கையிலும் இருக்கணும். சரி 2மே போத் பேலன்ஸ்டு. புத்தியும் இருக்கணும், ஞானமும் இருக்கணும். அதுவும் படிச்சுட்டு புக்கு, தியானம் எல்லாமே நம்ம செய்யணும். சரி 2மே பேலன்ஸ்டா இருக்கணும். போதனை செய்வதற்காகவே போதனாவில் பிறந்தேன். சோ பத்ரிஜி வந்து போதனால பிறந்ததே வந்து போதிக்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்றாரு. அவங்க அம்மா வந்து 2 லாங்குவேஜ் கத்துக்கிட்டாங்க. போதனால இருந்ததுனால தான் அவங்க லாங்குவேஜ் கத்துக்கிட்டாங்க. சரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த காரணம் இருக்கு. பத்ரிஜி அங்க பொறந்ததுக்கு அதுதான் காரணமா இருக்கு. சோ இது நம்மளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஆஹ் நம்மளுக்கு வந்து தியானம் செய்யறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு இது தெரியாது. ஏன் இது நடந்தது? ஏதோ நடந்துச்சு. சரி போ அப்படின்னு விட்டுருவோம். ஆனா தியானம் செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒவ்வொரு விஷயங்கள நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிரும். இன்னைக்கே தெரியும். என்னோட ஃபோன் நான் இன்னைக்கு புது ஃபோன் மாத்த வேண்டிய சூழ்நிலை வந்ததுன்னா, ஓ! இதுக்காக தான் என் பழைய ஃபோன் தொலைஞ்சு போச்சா? எனக்கு திடீர்னு போறப்ப வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு. சோ இதுக்காக தான் இது நடந்ததா? அந்த மாரி ஒவ்வொரு விஷயங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து தியானம் செஞ்சா நம்மளுக்கு தெரிஞ்சிரும் நம்மளுக்கு. இதுக்காக தான் இது நடந்ததா? ஆனா தியானம் செய்யலன்னா நம்மளுக்கு தெரியாது. எதுக்காக இது நடக்குது? அப்படின்ற விஷயமே தெரியாது. ஃபேமிலிக்குள்ள ஒரு விஷயம் நடக்குதுன்னா, தியானம் செஞ்சா மட்டுமே நம்மளுக்கு தெரியும். இல்லன்னா தெரியாது. சோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு விஷயத்துக்கும் அந்த காரணம் நம்மளுக்கு தியானம் செய்ய ஆரம்பிச்சுட்டு, இதனால தான் இது நடக்குதா? அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிரும் நம்மளுக்கு. உலக நன்மையே வாழ்க்கையின் லட்சியம். ஸோ பிஎம்சி மாஸ்டர்ஸோட எல்லாரோட லட்சியமும் என்னன்னு பாத்தீங்கன்னா உலக நன்மை. உலகம் வந்து நன்மையா இருக்கணும், உலகம் ஆரோக்கியமானதாக இருக்கணும், தியான உலகமா மாறணும், சைவ உலகமா மாறணும், பிரமிட் உலகமா மாறணும். ஸோ இதுதான் வாழ்க்கை. அதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். எல்லாமே நம்ம தெரிஞ்சிருக்கோம். ஸோ சத் சங்கம் செய்யும்போது இது நம்ம தெரிய ஆரம்பிச்சிடும். நம்ம அதுக்காக தான் வந்திருக்கோம். அடுத்தது ஒரு விஷயம், பார்க்கும் கோணத்தை பொறுத்தே படைப்புகள் மாறும். ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எப்படி பாக்குறோம், எந்த கோணத்துல நம்ம பாக்குறோம், ஒவ்வொரு விஷயத்த நம்ம நடக்குதா அந்த என்ன கோணத்துல நம்ம பாக்குறோம். ஆஹ் உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அர்ஜுனர் வந்து எதிர்த்தாப்புல வந்து திருதராஷ்டிரர். நான் எப்படி வந்து என்னோட குருவை வந்து நான் வந்துட்டு இது செய்வேன் நானு. அர்ஜுனனால எதிர்த்துல இருக்கிற அவங்கள குருவை வந்து எதிர்த்து நிக்க முடியல பீஷ்மரை வந்துட்டு. நான் எப்படி என் குருவை எதிர்த்து நான் செய்வேன். அந்த இடத்துல வந்து அப்புறம் அர்ஜுனர் சொல்றார், நீ அவரை ஆன்மாவா பாரு, நீ இந்த இடத்துல உன்னோட கடமை என்ன செய்யணும்னு பாரு, நீ எதுக்காக வந்திருக்கேன்னு பாரு, நீ இப்படி பாரு அப்படின்ற அர்ஜுன் அர்ஜுன்
கிருஷ்ணர் வந்து அர்ஜுனருக்கு சொல்றாரு. அப்ப அந்த இடத்துல அவர் பார்க்கும் கோணத்த பார்த்த உடனே, அது விவரிச்ச உடனே அந்த இடத்துல வந்து பீஷ்மர வந்து செஞ்சுடுறாரு. சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு இடத்துலயுமே நம்ம பார்க்கும் கோணமும் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு வினத்த எந்த கோணத்துல நம்ம பார்க்கிறோம். தியானம் செஞ்சா மட்டுமே நம்ம வந்து சரியான கோணத்துல நம்மளால பார்க்க முடியும். இல்லன்னா, நம்மளால அத புரிஞ்சுக்க முடியாது. தேவையில்லாத விஷயங்கள தவறான கண்ணோட்டத்துல பார்த்துருவோம். சோ நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா, பார்க்கும் கோணத்தை வந்து சரியானதாக பார்க்க வேண்டும். ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா, எல்லாமே ஒரு நோக்கத்திற்காக தான் நடக்கும். நம்மளுக்கு ஒரு கோல் இருக்கு. அந்த கோல்க்காக தான் நம்ம ஒவ்வொரு விஷயமும் நம்ம லைஃப்ல நடந்துகிட்டே வந்துட்டு இருக்கும். நம்ம தியானம் வந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு கண்டிப்பா தெரியும் மாஸ்டர்ஸ். ஓ! என்னோட இந்த நோக்கத்துக்காக தான் இது எல்லாமே நடந்துட்டு இருக்கா. இத்தனை விஷயங்களும் எனக்கு இதுக்காக தான் நடந்துட்டு இருக்கா. அப்படின்ற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அப்ப நடிக்கும். சோ எல்லாமே அந்த நோக்கம். இப்ப நம்ம எல்லாமே எந்த நோக்கத்துக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்? தியான உலகத்துக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஒரு நோக்கத்தோட இன்னொருத்தர் நோக்கம். அப்படியே நம்ம அந்த டை அப் ஆயிடு ஒவ்வொரு நோக்கம். சோ ஒவ்வொரு செயலும் அந்த நோக்கத்தோட தான் நம்மளுக்கு நடந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு விஷயமே கொரோனா வந்தது. எல்லாருமே வந்து தியானங்கள. சோ எல்லாமே ஒரு நோக்கத்தோட தான் நடந்தது. சோ எத்தன விஷயங்களும் வந்து பாத்தீங்கன்னா, சோ ஃபைனலா வந்து எல்லாருமே வந்து தியானம், சுவாத்தியாயம், சஜ்ஜன சாங்கத்தியம் கம்பல்சரி நம்ம எல்லாருமே வந்துட்டு நம்மளோட டைமிங்க்கு ஏத்த மாரி கண்டிப்பா செய்யணும் மாஸ்டர்ஸ். அதுல எல்லாமே இருக்கணும். பத்ரிஜி மறுபடியும் மறுபடியும் இந்த லாக்டவுன் செய்திகள்ல ரொம்ப அழகா வந்து இந்த விஷயத்த தான் நம்மளுக்கு மறுபடியும் சொல்லிட்டு இருக்காரு. இதோட மிச்ச பாகத்த வந்து நாளைக்கு சொல்றேன் மாஸ்டர்ஸ்.